வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட பெர்செப்ஷன் தான். உங்களோட பெர்செப்ஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற டீம் வந்து சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆர்டிஎம் பண்ண பிளேயர் யார்னா, ஃபஸ்ட்டு வந்து ருத்ராஜ் கைக்வாட்டை வந்து ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவதாக வந்து அவங்க ஆர்டிஎம் பண்ண பிளேயர் வந்து மத்தீசா பத்திரானா ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க. மூணாவதாக வந்து சிவம் தூபே ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க. நாலாவதாக ஜடேஜாவை ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க. அஞ்சாவதாக வந்து எம்எஸ் தோனியை ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கரெக்டான ஆர்டிஎம் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஆக்ஷனில் போய் எந்தெந்த பிளேயர்னால் எடுத்தாங்கன்னா, பேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெவான் கான்வே எடுத்திருந்தாங்க, ராகுல் ட்ரிப்பாத்தி எடுத்திருந்தாங்க, வான்ஸ் பேடிங்கிற ஒரு டொமஸ்டிக் பிளேயர் எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு பிளேயர் ஆண்ட்ரே சித்தார்த் 18 வயசு பையன் அந்த பிளேயர் எடுத்திருக்காங்க, ஷேக் ரசீதுங்கிற ஒரு டொமஸ்டிக் பிளேயர் அவர் ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்தார், அவரையும் திருப்பி எடுத்திருக்காங்க. அதே வந்து பவுலர்ஸில் பார்த்தோன்னா மத்தீசா பத்திரானா ஏற்கனவே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, நூர் அகமது எடுத்திருக்காங்க, ஸ்டேஸ் கோபால் எடுத்திருக்காங்க, கலீல் அகமது எடுத்திருக்காங்க, குர்ஜப்னீத் சிங் தமிழ்நாடு பிளேயர் எடுத்திருக்காங்க, பஞ்சாப்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் செட்டிலான பிளேயர் எடுத்திருக்காங்க, நேத்தன் எலிஸ் அதாவது பத்திரானாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒருத்தவர் எடுத்திருக்காங்க, முகேஷ் சௌத்ரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் டொமஸ்டிக் பிளேயர், அவர் ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்தார், அவரையும் திரும்பி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆல்ரவுண்டரில் யார் எடுத்திருக்காங்கன்னா, ரச்சின் ரவீந்திராவை திரும்பி ஆர்டிஎம் பண்ணி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ரவீந்திர ஜடேஜாவை ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க. சிவம் துபே ஒரு ஆல்ரவுண்டர், அவரையும் ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க. அன்சுல் கம்போஜ் அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்தார் ரஞ்சி ட்ராஃபியில், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், அவர் எடுத்திருக்காங்க. சாம் கரன் எடுத்திருக்காங்க. தீபக் கூடா அவர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், இந்தியாவுக்காக 100 அடித்தார் ஓப்பனிங் இறங்கி. ஜேமி ஓவர்டன் அவர் எடுத்திருக்காங்க. அதாவது ஷாம் கரனுக்கு பேக்கப்பாக வந்து ஜேமி ஓவர்டன் எடுத்திருக்காங்க. விஜய் சங்கர் தமிழ்நாடு பிளேயர் அவர் எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. செய்து முஸ்டாக் அலி ட்ராஃபிலையும் நல்லா பண்ணிருக்காரு. ராமகிருஷ்ணா கோஸ் இவர் வந்து மகாராஷ்டிரா பிளேயர். ருத்ராஜ் டீம் கேப்டன்னால மகாராஷ்டிரா பிளேயர், அவர் சொல்லி எடுத்திருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கமலேஷ் நாகர்கோட்டி அவர் எடுத்திருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஓவராலாக சிஎஸ்கே ஸ்குவாடு. இதில் வந்து என்னோட பெர்செப்ஷன் பண்ணி அவங்க என்ன எடுத்திருக்கலான்னா, ஒரு பிளேயர் எடுத்திருக்கலான்னா நம்பர் 4 வந்து ஒரு மிடில் ஆர்டர் ஹிட்டர், அதாவது ஒரு கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி, இல்லை லியாம் லிவிங்ஸ்டோன் மாதிரி, இல்லை கிளென் ஃபிலிப்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருந்தா, ஒரு ரச்சின் ரவீந்திரா ஆனார்னா அவருக்கு பேக்கப்பாக கூட இருக்கும். ரச்சின் ரவீந்திரா செட் ஆகலைன்னா ஒரு லியாம் லிவிங்ஸ்டோன் எடுத்திருந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் போடுவார், பேட்டிங் ஆடுவார். இல்லைன்னா ஒரு கிளென் மேக்ஸ்வெல் போயிருக்கலாமோ, இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்திருந்தா அவர் பெட்டராக இருந்திருக்குமோ, நம்பர் 4 ஒரு ஃபிட்டராக இருந்திருப்பார். இப்போ ஒரு டாப் 4 வந்து ஒரு டச் பிளேயராக தான் இருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாட், டெவான் கான்வே அவங்க எல்லாம் ஒரு டச் பிளேயர். ஸ்டார்டிங் வந்து ஒரு டைம் எடுத்து ஆடுற மாதிரி இருக்கும். ஒரு லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்பர் 4 வந்து உங்களுக்கு ஸ்பின்னை ஹிட் பண்ணுவாங்க. ஒரு பவுலிங் பேஸ் பவுலிங்காக இருந்தால் அதை ஹிட் பண்ண அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு போயிருக்கலாமோ, இல்லைன்னா ஒரு இந்தியன் பேட்டர் நிதிஷ் ராணா மாதிரி ஒரு பேட்டரை எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. எக்ஸ்பர்ட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்பர் 5 நம்பர் 6 டோனிக்கு பேக்கப்பு, ஜடேஜாவுக்கு பேக்கப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் டோனி ஜடேஜாவுக்குன்னா பேக்கப் வந்து இங்கே யாரும் இல்லை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு பேஸ் பவுலிங், அதாவது ஒரு தீபக் சஹர் மாதிரியோ துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி ஒரு பிளேயரை அவங்க ஃபுல்லாக போய் எடுத்துருக்கலாமோன்ற எண்ணம் எனக்கு தோணுது. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், அதாவது முகமது ஷமி, முகமது சிராஜ், இல்லை புவனேஸ்வர் குமார், இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் எடுத்துக்கலான்னு எனக்கு தோணுது. பட் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நல்ல டீம் தான். இவங்க டாப் 4 போகிற வாய்ப்பு அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்களோட ப்ராபபிள் லெவல்னால் வந்து லேட்டாக பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட அதில் பார்க்கலாம். உங்களுக்கு சிஎஸ்கே டீம் எப்படி ஆக்ஷனில் பண்ணியிருக்காங்க, பண்ணல, நல்லா பண்ணியிருக்காங்களா, நல்லா பண்ணலையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டீம் பற்றி பார்க்கலாம்.